हरि ओम त्यागीराजाय वेदांत भास्कराय नमः। त्यागेनैव परा शांति, त्यागेनैव परम सुखम, आत्मज्ञानं महत्यागः इति वेदांत भास्करः। त्यागेनैव परा शांतिः, त्यागेनैव परमं सुखम, आत्मज्ञानमेव हि वेदांते महात्यागः। अस्मिन् दिनांके जनवरी मासे षड्विंशति दिने अद्य दिनस्य विषयः त्यागेनैव आनन्दः। தியாகத்தினால்தான் ஆனந்தம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இதற்கான ஸ்ருதி வாக்கியம் தேன தியக்தேன புஞ்சிதாக. ஈஷாவாஸ்ய உபனிஷத் முதல் மந்திரம். ஹே மானவ, त्वं तेन त्यागेनैव போகம் ஆனந்தம் அனுபவ. உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, ஹே மானவா, தியாகத்தினால் மாத்திரமே, தியாகத்தை செய்வதன் மூலமாகவே நீ ஆனந்தத்தை அடைவாயாக. ஆனந்தம் பிராப்தும் கிம் குர்யாத் இதி ஜிக்ஞாசாயாம் சத்யம் தியாகேன ஆனந்தம் அனுபவ இதி ஈஷாவாஸ்ய உபனிஷத் உபதிஷதி. ந போகேன ஆனந்தः கிந்து தியாகேனைவ இதி உபதிஷதி அயம் மந்திரः. ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆனந்தம் அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ஒரு ஜிக்ஞாசா இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். தியாகம் செய்திடு, அதன் மூலமாக ஆனந்தத்தை அடைந்திடு என்பது ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினுடைய வாக்கியம். ஆனால் உலக வழக்கோ போகம் செய்வதனால்தான் ஆனந்தம் அடைய முடியும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த மந்திரமோ அதுக்கு வேறாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. கிம் தியாகேன ஆனந்தः, தியாகः அயம் சப்தः ஏவ அநேகஷாம் பயம் உத்பாதயதி. தியாகத்தினால எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? தியாகமா? இந்த சப்தத்தை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். தியாகோ நாம விசர்ஜனம். அஸ்மாபிஹி பிரயத்னபூர்வகம் ஸ்ரமபூர்வகம் சம்பாதிதஸ்ய தனாதேஹே வஸ்துனஹ இதரேபியஹ தானம் நாம மகத் கஷ்டகரம். தியாகம்னா விடுறதுன்னு அர்த்தம். பிரயத்தனத்தின் மூலமாகவும் சிரமத்தை எடுத்துக்கொண்டு சம்பாதித்த தனத்தை, நாம் சம்பாதித்த உடைமைகளை மற்றவர்களை தானம் செய்வது பெரிய கஷ்டமாக இருக்கிறது அனைவருக்கும். அனேன தியாகேன ஆனந்தோவா தியாக கர்த்துஹு நஷ்டம் தியாக பிராப்துஹு புனः ஆனந்தோ பவேத். தியாக கிருத்தः நஷ்டவஸ்துனः துக்கமேவ பவதி கலு இதி சாமானிய திருஷ்டேஹே பாதி. தியாகம் பண்ணால் எல்லாத்தையும் விட்டுட்டா ஆனந்தமா? தியாகம் பண்ணால் நஷ்டமெல்லாம் வரும். நம்மளை விட்டு எல்லாம் போகிறதே. ஒரு விஷயம் நஷ்டமானால் துக்கம் தானே வரும். அப்போ தியாகத்தினால எப்படி ஆனந்தம் வரும்? இப்படி மனதில் ஒரு கேள்வி எழும்பலாம். நைத துக்தம் அப்படி சொல்லப்படலை. அத்திர தியாகோ நாம ந கேவலம் தானம். வெறும் தானம் பண்ணுறது மாத்திரம் தியாகம் என்ற பொருளில் வராது. அத்திர தியாகா இதரேபியா ந வஸ்துனஹா தானம். நம்ம கிட்ட இருக்கிற மற்ற வஸ்துக்களை தானமாக கொடுப்பது மட்டும் தியாகம் அல்ல. கிம்து ஆத்மஜானமேவ தியாகா. ஆத்மஜானத்தை அடைவதுதான் உண்மையான தியாகம். சர்வம் ஆத்மைவ, இருப்பது அனைத்தும் ஆத்மாவே. இதி விவேகே உற்பன்னே சதி மதீயம் இதி ந கிஞ்சித் அவசிஷ்யதே. ஷபாஷ். எல்லாமே ஆத்மாதான் இருக்கிறது
என்ற ஞானம் அடைவதன் மூலமாக நான் என்னுடையது என்ற பிளவு போய்விடும். என்னுடையது என்ற அந்த பிளவு நீங்குவதன் மூலமாக அனைத்தும் தியாகம் செய்யப்படுகிறது. அகம் மம இதி ரூபாயாக அவித்யாயாக ஞானேன பரிஹார ஏவ வேதாந்தேஷு தியாகः. நான் எனது என்ற எண்ணம் அவித்யினால் தோன்றுகிறது. அந்த அவித்யை அறுப்பது ஞானத்தினுடைய வேலை. அப்போ ஞானத்தினால் அந்த அவித்யை நீக்குவதுதான் தியாகத்தினுடைய உண்மையான அர்த்தம். ஈதிருஷேன தியாகேன ஆனந்தா ந லப்யதே கிம். இந்த மாதிரி தியாகம் பண்ணால் ஆனந்தம் கிடைக்காம போக முடியுமா? அதனால் தியாகம் செய்திடு, அமரனாகிடு, தியாகம் செய்திடு, ஆனந்தமாக திகழ்ந்திடு. ஓம் தியாகிராஜாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.